இப்போ வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு. நான் வந்து இனிமே ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்காரு சூரியன். நிறைய டைம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து தம்பி இது கரெக்டா இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டா ஒரு ஹீரோவா எல்லாமே செட் ஆயிட்டாரு. ஸோ ஆனால் கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கட்டும். அண்ட் கொட்டுக்காலியை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காத்திருக்கேன். எல்லாரும் அதை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமா வெற்றி சார்ட்ட ஃபர்ஸ்ட் காட்டணும். ஏன்னா கொட்டுக்காளி படம் பத்தி எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாத்தையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமா இருக்கும்னு சொல்லி டைரக்டரை வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க. ஸோ உங்கள்ட்ட காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அண்ட் சூரியன் இந்த படத்துல நடிச்சது மாதிரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் சார் அவங்க இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. சசி சார் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு ஜெனுவன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே கரெக்டா சப்போர்ட்டாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். சசி சார் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களை சந்திச்சு உங்க ஆஃபீஸ்க்குலாம் வந்து பட வாய்ப்பு கேட்கறதுக்குலாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் சார். உங்ககிட்டையும் சமுத்திரகனி சார்கிட்டையும். இப்போ உங்களோட விழாவில் கலந்துக்கிறதும் எனக்கு சந்தோஷம். நானும் சூரியன் மாதிரி உங்க கூட ஏதாவது ஒரு படத்துல நடிச்சேன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் சார். அது சீக்கிரம் அமையும் நான் நம்புறேன். கனியண்ண தேங்க்யூ உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு. நீங்க ஷூட்ல இருக்கும்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் எப்படி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பீங்கன்றது தெரியும், அந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்றது தெரியும்னு. நீங்க வந்து நான் சூரியன் எல்லாருமே பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வந்து கூடவே எங்களுடைய படங்கள்ல நடிக்கும் பொழுதுல இருந்து எங்களை நீங்க தட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக். ஸோ அவருக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். ஏன்னா சூரியன் ஹீரோ, யுவன் சார் மியூசிக் அப்படின்போது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண நடிச்ச எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமா அமையட்டும். இந்த படம் மே 31 ரிலீஸ் இல்லைண்ணே? ஓகே, மே 31 ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சாலிட் ஒரு ரூரல் என்டர்டெய்னரா ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா நிச்சயமா இருக்கும். அண்ட் வடிவுகரசியமா நிச்சயமா எனக்கும் உங்களோட நடிக்கணும்ன்ற ஆசை நிறையவே இருக்கு. ஆனா அது ஏதோ சின்னதா பண்ணிடக்கூடாது. இது நான் மேடைக்காக சொல்லவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட போன்ல பேசும்போது சொன்னதுதான். உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இப்ப நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரோல் அது இருக்குன்னா அது உண்மையிலேயே அது ஸ்பெஷலா இருந்து உங்களை கூப்பிட்டு அது கொடுத்தாதான் உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்வேஸ் லவ் யூமா ஃபார் யுவர் ஜெனுவினிட்டி. நீங்க இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துட்டு இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்க தானே அப்படிலாம் யோசிக்காம நீங்க அவ்வளவு அன்பா இருக்கீங்க. இது உங்கள்ட்ட இருந்து நாங்க கத்துக்க வேண்டிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இந்த விழா கூப்பிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.